ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு. ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு. Thank you for watching our channel. நண்பர்களே வணக்கம். ஜெய் மாதா தி. நவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது, அதன் தொடக்கம் எங்கு, எப்போது நிகழ்ந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? காலத்தின் கருவில் மறைந்திருந்த சத்தியம் மற்றும் நீதியின் அமர காவியமான அந்த கதையை தெரிந்து கொள்வோம். இது நவராத்திரி அன்னை துர்க்கையின் கதை. இருளை ஒளியால் வென்ற அந்த மகாசக்தியின் கதை. தன் குழந்தைகளை காக்கச் சிம்மமாக மாறும் அந்த அன்னையின் கதை இது. மகிஷாசுரனின் அட்டுழியம். பல காலத்திற்கு முன்பு இந்த பூமியில் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் விழுங்கிவிடும் இருள் சூழ்ந்திருந்தது. மகிஷாசுரன் என்றொரு அரக்கன் இருந்தான். அவன் இதயம் கல்லை விட கடினமானது. அவன் கண்களில் அழிவின் நெருப்பு மட்டுமே எரிந்தது. மகிஷாசுரன் ஒரு மகிஷம், எருமை மற்றும் ஒரு அரக்கிக்கு மகனாக பிறந்தான். இறக்கும் தருவாயில் அவனது தாய், எந்தவொரு ஆணும் உன்னை கொல்ல முடியாது என்று வரம் அளித்தாள். இந்த வரம் அவனுக்கு அகங்காரத்தை அளித்தது. சிறுவயதிலிருந்தே அவனிடம் அபாரமான சக்திகள் இருந்தன. பல ஆண்டுகள் கடும் தவம் செய்து பிரம்மாவை மகிழ்வித்த அவன், எந்தவொரு ஆண், தேவர், அசுரர் அல்லது மனிதராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என்று வரம் கேட்டான். பிரம்மாவும் அந்த வரத்தை அளித்தார். ஆனால் ஒரு பெண் தன்னிடம் போரிடக்கூடும் என்பதை மகிஷாசுரன் தன் அகங்காரத்தில் எண்ணி பார்க்கவில்லை. வரம் பெற்ற மகிஷாசுரனின் பார்வை தேவலோகத்தின் மீது விழுந்தது. எந்த ஆணும் தன்னை கொல்ல முடியாது என்னும்போது தேவர்களையும் எளிதில் வென்றுவிடலாம் என்று நினைத்தான். ஓர் இருண்ட இரவில் மகிஷாசுரன் தன் பெரும் படையுடன் தேவலோகத்தின் மீது படையெடுத்தான். அவனது படையில் ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் இருந்தனர். அவர்களின் கண்கள் நெருப்பைப் போல சிவந்திருந்தன. தேவர்களின் அரசனான இந்திரன் தன் வஜ்ராயுதத்தையும், விஷ்ணு தன் சுதர்ஷன சக்கரத்தையும், சிவன் தன் திரிசூலத்தையும் பயன்படுத்தினர். ஆனால் மகிஷாசுரன் மீது அவை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. 3 பகலும் 3 இரவும் போர் நடந்தது. ஆனால் தேவர்களின் அனைத்து சக்திகளும் மகிஷாசுரனுக்கு முன் பலவீனமாக தெரிந்தன. இறுதியில் அனைத்து தேவர்களும் தோல்வியுற்று தேவலோகத்தை விட்டு ஓட நேர்ந்தது. மகிஷாசுரன் தேவலோகத்தை கைப்பற்றி இந்திரனின் சிம்மாசனத்தில் அமர்ந்து தேவர்களின் அனைத்து அதிகாரங்களையும் பறித்து கொண்டான். தேவலோகத்தில் அவனது கொடுங்கோன்மை தொடங்கியது. அவன் அப்சரஸ்களை சிறைப்பிடித்து கந்தர்வர்களை தன் அடிமைகளாக்கினான். ஒரு காலத்தில் இசையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்த தேவலோகம் இப்போது அழுகையாலும் ஓலங்களாலும் நிறைந்தது. தேவலோகத்தில் மகிஷாசுரன் செய்த அட்டுழியங்களின் தாக்கம் பூமியிலும் எதிரொலித்தது. சூரியனும் சந்திரனும் அவன் கட்டுப்பாட்டில் இருந்ததால் பருவநிலை சக்கரம் சீர்குலைந்தது. சில சமயம் கடும் வெயிலும் சில சமயம் பெருமழையும் பெய்தது. அதனால் வயல்களில் பயிர்கள் விளையவில்லை. ஆறுகள் வறண்டு போயின அல்லது வெள்ளத்தால் நிரம்பின. மரங்களில் கனிகள் காய்க்கவில்லை. விலங்குகளும் பறவைகளும் துன்புற்றன. மனிதர்களின் நிலை இன்னும் மோசமாக இருந்தது. பசியாலும் தாகத்தாலும் மக்கள் வாடினர். நோய்கள் பரவின. குழந்தைகள் அழுதனர். அவர்களை சமாதானப்படுத்த முடியாமல் தாய்மார்கள் அழுதனர். மக்கள் எவ்வளவுதான் பிரார்த்தனை செய்தாலும் அவர்களின் குரல் தேவலோகம் வரை எட்டவில்லை. கோவில்களில் பூசாரிகள் நம்பிக்கை இழந்து அமர்ந்திருந்தனர். ஒருவேளை தர்மம் தோற்றுவிட்டதோ என்று மக்கள் எண்ணத் தொடங்கினர். தேவர்களின் முறையீடு. தேவலோகத்திலிருந்து விரட்டப்பட்ட தேவர்கள் காடுகளில் மறைந்து வாழ்ந்தனர். அவர்களின் நிலை மிகவும் பரிதாபமாக இருந்தது. பூமியிலிருந்து மக்களின் ஓலங்கள் அவர்கள் காதுகளில் ஒலித்தாலும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒருநாள் அனைத்து தேவர்களும் ஓரிடத்தில் கூடினர். அப்போது இந்திரன், நம் அகங்காரத்தில் நாமும் தோற்கக்கூடும் என்பதை நாம் எண்ணி பார்க்கவில்லை என்றான். விஷ்ணு பகவான், இது சக்தியின் தோல்வி மட்டுமல்ல, நம் சிந்தனையின் தோல்வியும் கூட. ஆண் சக்தியே எல்லாம் என்று நாம் நினைத்துவிட்டோம் என்றார். அப்போது சிவன், பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி ஏதான். அந்த சக்தியின் வடிவம் அன்னை. நாம் அன்னையிடம் சரணடைய வேண்டும் என்றார். அனைத்து தேவர்களும் ஆதிசக்தியான அன்னை பவானியிடம் சென்று முறையிட முடிவு செய்தார்கள். பனி படர்ந்த இமயமலையின் மிக உயரமான சிகரத்தில் அனைத்து தேவர்களும் கூடினர். அவர்களின் இதயத்தில் பக்தியும் கண்களில் கண்ணீரும் நிறைந்திருந்தது. இந்திரன் முதலில் தன் பிரார்த்தனையை தொடங்கினான். அன்னையே, ஆதிசக்தியே, ஜகத் ஜனனி, எங்களை காத்தருள்வாய். எங்கள் அகங்காரம் எங்களை குருடாக்கிவிட்டது. நீ இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை இப்போது உணர்ந்தோம். விஷ்ணு பகவான் கைகூப்பி, அன்னையே, நீயே இந்த உலகை படைத்து காத்து தேவைப்படும்போது அழிக்கவும் செய்கிறாய். மகிஷாசுரன் உனது படைப்புக்கு துன்பம் இழைக்கிறான். தயவு கூர்ந்து வந்து அவனை வதம் செய்வாயாக என்றார். சிவன் தன் திரிசூலத்தை கீழே வைத்து, என் சக்தி நீயே. நீ இல்லாமல் நான் சவம் போன்றவன். என் ஆற்றல் அனைத்தும் உன்னிடமிருந்தே வருகிறது. இப்போது நீயே எங்களை காக்க வேண்டும் என்றார். பிரம்மா, அன்னையே, எந்த ஆணும் அவனை கொல்ல முடியாது என்று நான் வரமளித்தேன். ஆனால் நீயோ பெண் சக்தி. உன்னால் அவனை கொல்ல முடியும்.
தயவு கூர்ந்து தோன்றி தர்மத்தை காப்பாயாக என்றார். 3 இரவும் 3 பகலும் தேவர்களின் பிரார்த்தனை தொடர்ந்தது. 4ஆம் நாள் காலையில் வானத்தில் சூரியனை விட பிரகாசமான ஓர் ஒளி தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து அன்னை துர்க்கை தோன்றினாள். அவளது ரூபம் தெய்வீகமாக இருந்தது. அவளது கண்களில் கருணையும் சக்தியும் ஒருங்கே தெரிந்தன. அவளுக்கு 10 கரங்கள் இருந்தன. ஒவ்வொரு கரத்திலும் ஓர் ஆயுதம் இருந்தது. அன்னை துர்க்கையை கண்டதும் தேவர்களின் பயம் நீங்கி நம்பிக்கை பிறந்தது. அன்னை, என் குழந்தைகளே, உங்கள் துயரத்தைக் கண்டு நான் வந்துவிட்டேன். மகிஷாசுரன் தன் பாவத்திற்கான தண்டனையை பெறுவான் என்றாள். துர்க்கையின் தோற்றமும் போரும். அன்னை துர்க்கை தேவர்களிடம், உங்கள் அனைவரின் சக்திகளையும் எனக்கு கொடுங்கள். அனைத்து சக்திகளும் ஒன்றிணையும் போது மகிஷாசுரனின் முடிவு நிகழும் என்றாள். முதலில் சிவன் தன் திரிசூலத்தையும், விஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தையும், இந்திரன் தன் வஜ்ராயுதத்தையும் அளித்தனர். வருணன் தன் சங்கையும், அக்னி தேவன் தன் நெருப்பையும், வாயு தேவன் தன் காற்றின் சக்தியையும், சூரியன் தன் ஒளியையும் அளித்தனர். இமயமலையின் அரசன் அன்னைக்கு வாகனமாக ஒரு தெய்வீக சிங்கத்தை கொடுத்தான். அன்னை துர்க்கை அந்த சிங்கத்தின் மீது அமர்ந்த காட்சி அற்புதமாக இருந்தது. அன்னை தன் சங்கை முழங்கினாள். அதன் ஒலி 3 உலகங்களிலும் எதிரொலித்தது. தேவலோகத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த மகிஷாசுரனுக்கு அந்த ஒலி கேட்டது. அவன் தன் படையுடன் இமயமலைக்கு வந்தான். அங்கு துர்க்கையின் அழகில் மயங்கிய அவன் அவளை தன் ராணியாக்க விரும்பினான். ஆனால் அவளது கரங்களில் இருந்த ஆயுதங்களைக் கண்டு அவள் சாதாரண பெண் இல்லை என்பதை உணர்ந்தான். அவன் தன் படை வீரர்களை ஏவினான். ஆனால் அன்னை துர்க்கை தன் திரிசூலத்தால் ஒரே வீச்சில் 100கணக்கான அரக்கர்களை அழித்தாள். சிங்கத்தின் கர்ஜனை விண்ணை பிளந்தது. தன் சேனாபதியையும் இழந்த மகிஷாசுரன் கடும் கோபத்துடன் தானே போர்க்களத்தில் இறங்கினான். அவனுக்கும் அன்னை துர்க்கைக்கும் இடையே கடும் போர் மூண்டது. மகிஷாசுரன் சில சமயம் எருமையாகவும், சில சமயம் சிங்கமாகவும், சில சமயம் யானையாகவும் உருமாறினான். ஆனால் அன்னை துர்க்கை அவனது அனைத்து வடிவங்களையும் தோற்கடித்தாள். 9 நாட்கள் இந்த பயங்கரமான போர் தொடர்ந்தது. 9ஆம் நாள் காலையில் இறுதிப் போர் தொடங்கியது. மகிஷாசுரன் தன் முழு சக்தியையும் திரட்டி தாக்கினான். அன்னை துர்க்கையின் 10 கரங்களிலும் ஆயுதங்கள் மின்னின. இறுதியாக மகிஷாசுரன் பாதி மனிதன், பாதி எருமை உருவம் கொண்ட தன் நிஜ ரூபத்தை வெளிப்படுத்தினான். அவன் அன்னையை தாக்கியபோது அன்னை துர்க்கை அவன் மார்பின் மீது ஏறி நின்று தன் திரிசூலத்தை அவன் கழுத்தில் வைத்தாள். அப்போது மகிஷாசுரன் அவளை தன் ராணியாக்க விரும்புவதாகவும், இருவரும் 3 உலகங்களையும் ஆளலாம் என்றும் கூறினான். அதற்கு அன்னை, நீ நிரபராதிகளை கொடுமை செய்தாய். உனக்கான தண்டனை மரணம் என்று கூறி தன் திரிசூலத்தால் அவனது உயிரை பறித்தாள். மகிஷாசுரனின் மரணத்துடன் இருள் விலகியது. வானிலிருந்து தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். விஷ்ணு பெண் சக்தியே மிகப் பெரியது என்பதை அன்னை நிரூபித்தார் என்றார். அன்னை துர்க்கை அனைவருக்கும் ஆசி வழங்கி, எப்போதெல்லாம் பூமியில் தீமை தலைதூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் மீண்டும் வருவேன் என்று கூறினார். நவராத்திரியின் தொடக்கம். மகிஷாசுரனின் மரணச் செய்தி கேட்டு பூமி முழுவதும் மகிழ்ச்சி பரவியது. மக்கள் அன்னை துர்க்கையின் உருவத்தை செய்து மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்தனர். அப்போது அன்னை துர்க்கை தோன்றி, ஒவ்வொரு ஆண்டும் இந்த காலத்தில் 9 நாட்கள் என் வெவ்வேறு வடிவங்களை வழிபடுங்கள். எனக்கு மலர்களும் இனிப்புகளும் பிடிக்கும். ஆனால் எல்லாவற்றையும் விட உங்கள் இதயத்தின் உண்மையே எனக்கு வேண்டும் என்று கூறினார். முதல் 3 நாட்கள் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமியையும், இறுதி 3 நாட்கள் சரஸ்வதியையும் வழிபட வேண்டும் என்று அவர் விளக்கினார். மேலும், நான் ஒவ்வொரு தாயின் வடிவிலும் இருக்கிறேன். பயப்படாதீர்கள், நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என்று உறுதியளித்தார். முதல் 3 நாட்கள் துர்க்கையின் வழிபாடு. தீமையை எதிர்த்து போராடும் அன்னையின் போராளி வடிவத்தை குறிக்கிறது. அடுத்த 3 நாட்கள் லட்சுமியின் வழிபாடு. செல்வம், வளம் மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கிறது. இறுதி 3 நாட்கள் சரஸ்வதியின் வழிபாடு. அறிவு மற்றும் கலைகளுக்கான நாட்கள். இந்த 9 நாட்களும் விரதம் இருக்க வேண்டும் என்றும், விரதம் என்பது உணவை விடுவது மட்டுமல்ல, மனதை தூய்மையாக வைத்திருப்பதும், தீய எண்ணங்களை விலக்குவதும், பிறருக்கு உதவுவதும் ஆகும் என்றும் அன்னை விளக்கினார். அவர் தன் 9 வடிவங்களான சைலபுத்ரி, பிரம்மசாரிணி, சந்திரகாண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயனி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்ரி ஆகியவற்றை பற்றியும் கூறினார். மகிஷாசுரனின் வதத்திற்கு பிறகு மக்கள் பெண் சக்தியின் பெருமையை உணர்ந்தனர். எந்த தேவராலும் வெல்ல முடியாத அரக்கனை ஓர் அன்னை வென்றபோது பெண்ணின் சக்தியை அனைவரும் உணர்ந்தனர். மெல்ல மெல்ல நவராத்திரி விழா ஒவ்வொரு கிராமமாக பரவியது. இந்த கதை இங்கு முடிந்தாலும் அதன் செய்தி ஒருபோதும் முடிவதில்லை. வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதை அன்னை துர்க்கையின் கதை நமக்கு கற்பிக்கிறது. இதுவே நவராத்திரியின் உண்மையான அர்த்தம். இதுவே அன்னை துர்க்கையின் உண்மையான பூஜை. ஜெய் மாதா தி, ஜெய் மா துர்கா. இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது.
மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள். நன்றி.